செய்தியை பார்த்து வருகிறோம். தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற செயலரை சந்திக்கிறார் செங்கோட்டையன். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். சிவரஞ்சனி, நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இந்த நிலையில கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு, அதாவது தனித்து நின்றாலும் தற்போது காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் ஆகிய கட்சிகளுடைய ஆதரவோடு விரைவில் ஆட்சி அமைப்பிற்கான அந்த நடவடிக்கைகளை தாவேகா முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில துணை சபாநாயகரை தற்காலிக சபாநாயகரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. தற்காலிக சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டு 17வது சட்டமன்றத்தில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். அது தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய மரபு. பொதுவாக தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்காலிக சபாநாயகரை தேர்ந்தெடுத்து அவர் 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதற்கு பிறகு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்வு என்பது அதிகாரப்பூர்வமாக நடைபெறும். முன்பாக புதிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும். இது தொடர்பாக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனை சந்திப்பதற்காக தலைமைச் செயலகத்திற்கு முன்னாள் அமைச்சரும் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் தேர்வு செய்யப்பட்டக்கூடிய செங்கோட்டையன் தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்கிறார். இந்த தற்காலிக சபாநாயகர் தேர்வு குறித்தும் அது தொடர்பாக தற்போது தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தற்காலிக சபாநாயகர் என்பவர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீண்ட காலம் பணியாற்றிய அனுபவம் கொண்டவராக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த 234 பேர் தற்போது வெற்றி பெற்றக்கூடிய 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் எவர் அதிக முறை வெற்றி பெற்று மூத்த உறுப்பினராக இருக்கிறார் அப்படிங்கறத தேர்வு செய்வாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு 5 பேரை தேர்வு செய்து அதுல ஒருவரை தேர்வு செய்து தற்காலிக சபாநாயகராக அவர் அமர்த்தப்பட்டு அவர் அனைத்து தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டப்பேரவை உறுப்பினராக அந்த பதவி பிரமாணத்தை செய்து வைப்பார். அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் அந்த தேர்வு குறித்தும் ஆலோசிப்பதற்காக சட்டப்பேரவை செயலர் சீனிவாசனை தலைமை செயலகத்தில் செங்கோட்டையன் தற்போது சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில நாளை புதிய அரசு பதவியேற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நிலையில தற்போது இந்த சந்திப்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.